தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 2/10/2016 ஞாயிற்றுக்கிழமை சித்திரை நட்சத்திரம் இரவு 2:50 வரை, பிறகு சுவாதி நட்சத்திரம். இன்றைக்கு நவராத்திரி ஆரம்பம். அம்பிகை வழிபாட்டில் இன்று முதல் ஆர்வம் காட்ட வேண்டிய நாள். இன்று முதல் மட்டுமல்ல, என்றைக்குமே அம்பிகை வழிபாட்டிலே நாம் ஆர்வம் காட்ட வேண்டும். அதிலும் குறிப்பாக இப்பொழுது அம்பிகை போரிட்டு வெற்றி பெறுகின்ற வரை மிகச் சிறப்பாக நவராத்திரி விழா ஆலயங்களிலே கொண்டாடுவார்கள். இன்றைய தினம் காந்தி ஜெயந்தி. அண்ணல் காந்தியை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அதேபோல் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய நினைவு நாள். அவர்களையெல்லாம் நாம் நினைத்து நாட்டுப்பற்று மிக்கவர்களாகவும் நாம் வாழ வேண்டும். நவராத்திரி அப்படின்னு சொன்னால் பொதுவாக அம்பிகையை கொண்டாட ஆலயங்கள் தோறும் உற்சவங்கள் ஆரம்பமாகும். வீட்டிலேயும் கொலு வைத்து கொண்டாடுவார்கள். பொதுவாக காட் அப்படின்னு சொல்லி வெள்ளைக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் சொன்னார்கள் கடவுளை. நம்ம கடவுள் அப்படிங்கிறோம். கடவுள் என்ற வார்த்தையை உச்சரித்தான் அப்படின்னா கடவுள் 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 என்றால் உள்கட என்று வரும். உள்ளத்தை கடந்தவர் என்று பொருள். அதற்கு ஆங்கிலத்திலே காட் என்றார்கள். GOD, ஜெனரேட்டர், ஆபரேட்டர், டெமைசர். ஆக்கல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழிலுக்கும் மூலமாக இருப்பவரை காட் என்று வர்ணித்தார்கள். அந்த முத்தொழிலுக்கும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்று வைத்தார்கள். அந்த முப்பெரும் தெய்வங்களுக்கு உள்ள துணைவியர்கள் இருக்கிறார்களே, கலைமகள், அலைமகள், மலைமகள், அந்த மூவருக்கும் கொண்டாடுகிற விழாத்தான் இந்த நவராத்திரி விழா. இந்த நவராத்திரி 9 ராத்திரிகளிலும் நாம் அம்பிகையை வழிபட்டு இன்பங்களை வரவழைத்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரு பாடல் உண்டு. சக்தி 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 என்று போற்றுவோம், சங்கடங்கள் தீர வழி காட்டுவோம், பக்தியினை அம்பிகை மேல் செலுத்துவோம், பார்புகளச் செல்வவளம் கூட்டுவோம் என்று ஒரு பாடல். இந்த 3 சக்திகளும் ஒன்றாகி அசுரனை அளித்தது தான் நவராத்திரி விழா. இந்த நவராத்திரியிலே பிரசாதம் கொடுப்பார்கள். எல்லோருக்கும் ஒரு வீட்டில் கொலு வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த கொலுவை பார்க்க போகிறவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு சுண்டல் கொடுப்பாங்க. அப்படி இல்லை வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல், இப்படி ஏதாவது ஒரு பிரசாதம் கொடுப்பாங்க. தெய்வ வழிபாட்டில் பிரசாதம் கொடுக்கறது வழக்கம். அதே நேரம் சிவராத்திரின்னு ஒன்று வரும் மாசி மாதம். சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி, அம்பிகைக்கு உகந்தது நவராத்திரி. அதில் முழு நாளும் பட்டினியாக இருக்கணும், விரதமாக இருக்கணும். அது ஆண்களுக்காக உள்ளது. அந்த சிவராத்திரியிலே ஆண் தெய்வத்துக்கு கொண்டாடுகிறோம், அதனால் அது முழுமையாக பட்டினியாக இருக்கும். நவராத்திரி பெண் தெய்வத்தை கொண்டாடுகிறோம். பெண் என்றால் தாய்மையை போற்றுகின்றோம். தாய் பிள்ளைக்கு முதல்ல பார்த்த உடனே நீ சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. ஒரு வீட்டுக்கு போனால் பெண்கள் நீங்கள் சாப்பிடுங்க, உட்காருங்க, இருங்க அப்படின்னு சொல்லி முதல்ல உணவைத்தான் கேட்பார்கள். ஆகையினாலே தான் நவராத்திரி விழா பெண்மையை போற்றுகின்ற ஒரு விழா. விருந்து நாம் சாப்பிடணும், அதுக்கு பதிலாக நம்ம போகிற இடத்துல நமக்கு நெய்வேத்தியம் கொடுக்குறாங்க. அவர்களை பட்டினி போடக்கூடாது. ஆகையினாலே தான் நவராத்திரி விழா அம்பிகையை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே மாலை நேரத்திலே இல்லத்துக்கு வருபவர்களுக்கு ஏதேனும் ஒரு நெய்வேத்தியங்கள் நாம் செய்ததை அவர்களுக்கு வழங்கி, அதோடு இல்லத்திற்கு வருகிற கன்னி பெண்களுக்கெல்லாம் ஒவ்வொரு ஜாக்கெட் பிட் கொடுப்பார்கள், ஏதாவது ஒரு வஸ்திரங்கள் கொடுப்பார்கள், குங்குமச்சிமிழில் கொடுத்து குங்குமம் எடுத்துக்கொள்ள சொல்வார்கள். இன்று முதல் என்ன கிழமை இருக்கிறதோ அதற்குரிய அதிர்ஷ்ட நிறத்திலே அவர்கள் ஆடைகளை கொடுப்பது நல்லது. இப்போ திங்கட்கிழமை அப்படின்னா திங்களுக்குரிய சந்திரனுக்குள்ள நிறத்திலே அது இருக்க வேண்டும். வியாழக்கிழமை நவராத்திரியிலே வியாழக்கிழமை இன்றைக்கு கொலு வைத்திருக்கிற போது வீட்டுக்கு யாரும் வந்தார்கள் என்றால் மஞ்சள் வண்ணத்திலே வஸ்திரம் கொடுக்கலாம். இப்படி அதிர்ஷ்ட நிறத்திலேயும் கொடுப்பது வழக்கம். ஆகையினாலே இன்றிலிருந்து நாம் சக்தியை போற்ற வேண்டும். ஒவ்வொரு இல்லத்திலும் கொலு வைத்திருப்பவர்கள் அந்த கொலுவை அலங்கரித்து வைத்து மேலே விநாயகப் பெருமானை நடுநாயகமாக வைத்து அதற்கு பக்கத்திலே ஒரு மிகப்பெரிய பீடம், சிம்மாசனம் அமைத்து அதிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வடிவத்திலே அம்பிகையை வைத்து கொண்டாடுவார்கள். இன்றைக்கு நீங்கள் அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கும் செல்லுங்கள், விஷ்ணு ஆலயத்திற்கும் செல்லுங்கள், அம்பிகையை வழிபட்டு இன்பங்களையெல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, அண்ணன் தம்பிகளை அரவணைத்துக் கொள்ள வேண்டிய நாள். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகாலையிலேயே வரப்போகிறது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். 9 செவ்வாய் இருப்பதால் பொன்பொருள் சேர்க்கை உண்டு. விலகிச் சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து சேருவார்கள். அது மட்டுமல்ல, சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு நல்ல முடிவுக்கு வரும். பாக பிரிவினைகளும் சுமூகமாக முடியும். பாதையில் இந்த கட்டிடப்பணி மீதியும் தொடரும். உத்தியோக முன்னேற்றம் உண்டு. ரிஷபராசி நேயர்களே, நட்பு வட்டம் விரிந்து நலம் காணும் நாள். நண்பகலுக்கு மேல் உங்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரப்போகிறது. சனி உங்கள் ராசியை பார்ப்பதால் புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறலாம். 6ல் இருக்கும் சுக்கிரனால் உங்களுக்கு பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே நாட்டம் செலுத்துவீர்கள். அது மட்டும் அல்ல, வாகனங்கள் வாங்கும் முயற்சியிலும் உங்களுக்கு அக்கறைகள் கூடும்.
மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் வீட்டில் உள்ளவர்களால் விரயங்கள் ஏற்படும் நாள். கூட்டு முயற்சிகளில் உங்களுக்கு லாபம் கிடைக்கலாம். விருப்பங்கள் மாலை நேரத்தில் தான் நிறைவேறும். 3லே ராகு இருக்கிறார். எனவே சகோதரர்களை அனுசரித்துக் கொள்வது நல்லது. ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். அரசியல்வாதிகளால் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் நாள் இந்த நாள். கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் மங்கள ஓசை மனையில் கேட்க வழிபிறக்கும் நாள். மாற்றுக்கருத்துறையோர் மனம் மாறுவார்கள். தொலைபேசி வழி தகவல் உங்கள் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். பண தேவைகள் உங்களுக்கு உடனுக்குடன் பூர்த்தியாகும். 2ஆம் இடத்திற்கு அதிபதியாக உள்ள சூரியன் 3இல் இருக்கின்றார். எனவே வழக்குகள் சாதகமானதாக கூடிய தகவல்கள் கூட உங்களுக்கு வரலாம். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் நாட்டம் செலுத்தும் நாள் இந்த நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ஆலய வழிபாட்டால் ஆனந்தம் காண வேண்டிய நாள். இன்றைக்கு அருகில் இருக்கும் ஆலயத்துக்கு செல்லுங்கள். சோகங்கள் விலக சுற்றத்தார் உதவிக்கரம் நீட்டுவார்கள். துணிந்து சில முடிவுகளை எடுப்பது கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்பட போகின்றார்கள். அரசியலில் உள்ளவர்களுக்கும் பொதுநலத்தில் உள்ளவர்களுக்கும் செல்வாக்கு மேலோங்கும். வியாபார விரோதங்கள் விலகும். விஐபிக்களின் ஒத்துழைப்போடு மாலை நேரத்தில் ஒரு நல்ல காரியம் செய்து முடிப்பீர்கள். கன்னிராசினியர்களே, சந்திரபலம் கூடும் இன்றைக்கு நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்து நல்லம் காணும் நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. நாட்டுப்பற்று மிக்கவர்கள் கேட்ட உதவிகளை எல்லாம் செய்வார்கள். அது மட்டும் அல்ல, அரசியலில் இருப்பவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படலாம். மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். சேமிப்புகள் உயரும். பயணத்தால் உங்களுக்கு பலன் கிடைக்கும் நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. துலாம் ராசினியர்களே, குறுக்கீடு சக்திகள் அதிகரிக்கும் நாள். கொள்கை பிடிப்போடு நீங்கள் செயல்பட இயலாது. பெண்களாலும் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும். பக்கத்து வீட்டாரும் உங்களுக்கு பகை ஏற்படலாம். போன் மூலம் வருகிற தகவல் அதிர்ச்சி தரக்கூடியதாகவும் ஒரு சிலருக்கு இருக்கும். 2லே சனி இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. பொறுமையை கடைபிடிப்பதோடு மட்டுமல்ல, ஆலய வழிபாட்டிலும் அக்கறை காட்டுங்கள். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் பாசம் மிக்கவர்கள் பக்கபலமாக இருக்கும் நாள். நேசக்கரம் நீட்டுபவர்களின் எண்ணிக்கை கூடும். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். சேமிப்பு உயரும். செல்வாக்கு மேலோங்கும். விஐபிக்களை சந்திப்பீர்கள். அது மட்டுமல்ல, நட்பு வட்டம் விரியும். நல்ல நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு வரலாம். ஒப்பந்தங்கள் வருவதில் இருந்த தடைகள் அகலும். மாற்று கருத்துறையோர் மனம் மாறும். இந்த நாளில் உங்களுடைய கூட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தனுசு ராசினியர்களே, செவ்வாய் பலம் மேலோங்கி இருக்கும் என்று அரசியல்வாதிகளால் ஆதாயம் கிடைக்கும் நாள். அது மட்டுமல்ல, அலைபேசி வழி தகவல் உங்களுக்கு ஆச்சரியம் தரும். தொழில் மாற்று சிந்தனைகள் ஒரு சிலருக்கு மேலோங்கலாம். பூர்வீக சொத்து தகராறுகள் அதிகரித்திருக்கிறது என்று கவலைப்பட்டவர்கள் இப்பொழுது அது பஞ்சாயத்துக்கள் மூலம் நல்ல முடிவுக்கு வரப்போகிறது. மதிய நேரத்தில் திடீர் விரயங்கள் ஏற்படலாம். விரயச்சனியின் ஆதிக்கம் நடைபெறுவதால் ஒரு சில சமயங்களில் வீண் விரயங்களும் ஏற்படும். தவிர்க்க முடியாததாக இருக்கும். அது மட்டுமல்ல, ஒரு சிலருக்கு அந்நிய தேசத்திலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்ற சிந்தனையும் மேலோங்கும் நாள் இந்த நாள். மகர ராசினியர்களே, உங்களுக்கு அவசரமாக எடுத்த முடிவால் அல்லல்கள் ஏற்படும் நாள். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. பக்கத்து வீட்டாரின் பகை மேலோங்கும். அண்ணன் தம்பிகளை அரவணைத்துக் கொள்வது நல்லது. சொத்து சேர்க்கையில் இருந்த தடைகள் இன்றைக்கு கூடுதலாகவே இருக்கலாம். அது மட்டும் அல்ல, 8லே ராகு இருக்கிறார். திடீரென இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் ஒரு சிலருக்கு வந்து சேரலாம். அலைச்சல் கூடுதலாக இருக்கும். மற்றவரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் மீண்டும் உங்களிடமே திரும்பி வரப்போகிறது. கும்பராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். வரம்பு மீறி பேசுவதால் வாய்ப்புகள் கை நழுவி செல்லுகின்ற நாள். வாரிசுகளின் நலன் கருதி ஒரு தொகையை செலவிடப் போகின்றீர்கள். அது மட்டுமல்ல, மறைமுக எதிர்ப்புகள் மேலோங்கும். மங்கள ஓசை கேட்பதில் தடைகள் ஏற்படலாம். சலுகைகள் வருவதிலும் தாமதங்கள் ஏற்படும். உறவினர் பகை உருவாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். மீனராசினியர்களே, கனவுகள் நனவாகும் நாள். கைமாற்றாக வாங்கிய தொகையை கொடுத்து மகிழ்வீர்கள். சேமிப்பு உயரும். அரசியல் மற்றும் முதல்நிலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். மாமன் மைத்துனர் வழியில் மங்கள செய்திகள் வந்து சேரப்போகின்றது. தொழில் முன்னேற்றம் உண்டு. தொலை தூரத்திலிருந்து வரும் தகவல் நல்ல தகவலாகவே இருக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.